Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல வயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈச்சமர கம்பியில எப்படி ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேக்ரோமிக் ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து நான் சாண்டில் கலர் வயரும் ஆரஞ்சு கலரில் பீட்ஸும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 அடி 2 3 4 அடியில் மொத்தம் 40 பீஸ் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பண்ணுற ஒரு பூ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா 40 பீஸ் வயரையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். 4 அடியில் 40 பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு தெரியலனா சாண்டில் கலரில் போடுறேன். அது உங்களுக்கு தெரியலனா வேறு ஒரு கலர்லேயும் போட்டு காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வயரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு தடவை ரவுண்டு சுற்றி இருக்கிறோம், டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ரவுண்டு சுற்றிக்கோங்க. 3 தடவை ரவுண்டு சுற்றிட்டு அந்த ரவுண்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல பிடிச்சிட்டு இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி அடியில் பகுதி வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டேட். அடுத்து திரும்பவும் அடிப்பகுதி வழியாக வயரை விட்டுக்கோங்க. அப்படியே சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். அடுத்த வயர் திரும்பவும் அடிப்பகுதி வழியாக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வயரை சுற்றி அந்த ரிங்கை சுற்றி நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வயரை டைட்டாக பிடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த டைட்டாக பிடிச்சிருக்கிற வயரை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஒரு சுற்று முடித்ததுக்கு அப்புறமா கூட நம்ம விட்டுறலாம். நீங்கள் முன்னாடியே விட்டுட்டிங்கன்னா கலண்டு வந்துடும். அதனால் அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அப்படியே ரிங்கை சுற்றி நம்ம அடிப்பகுதி வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பகுதி வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். உங்களுக்கு சாண்டில் கலரில் நான் போடுறது தெரியலனா வேறு கலர் வயரை வச்சு சின்ன பீஸில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடத்த கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, விட்டுறக்கூடாது. இதே மாதிரி சுற்றி இருக்கிற ரவுண்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இப்போது திரும்பவும் அடுத்து நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரி அடுத்து அது மேலேயே சுற்றிட்டே வாங்க. அது மேலேயே சுற்றிட்டே வந்தீங்கன்னா 2வது ரவுண்டு உங்களுக்கு 4 அடியில் நம்ம வயர் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 4 ஃபீட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். கொஞ்சமாக மட்டும் விட்டு வைக்கணும். பாருங்கள், அது மேலேயே தான் நான் சுற்றிட்டே வர்றேன். அப்படியே சுற்றி ரவுண்டு அதே இது செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை ரவுண்டு வருதோ அத்தனை தடவை போட்டு முடிச்சுக்கோங்க. அதே சைடு போட்டுகிட்டே வரணும். அடிப்பகுதி வழியாக மேலே எடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த ஃப்ளவர் போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த ஃப்ளவரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவரை நீங்கள் வந்து தனியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் வாஷில் நம்ம பிளாஸ்டிக் வேர் ஃப்ளவர் யூஸ் பண்ணாமல் இதை கூட நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட ஐடியாஸை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. இதே மாதிரி வேறு ஃப்ளவர் மாடலும் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ரிங்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிங்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நல்லா நெருக்கமாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு மட்டும் வயரை விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஆரஞ்சு கலரில் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பீட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே உள்பக்கமாக விட்டுறணும். ஆரஞ்சு கலர் பீட்ஸை நல்லா டைட்டாக உள்ளே விட்டுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி விட்டுறணும். பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இந்த ஃப்ளவர் நான் வந்து 40 பீசஸும் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வேறு கலரில் உங்களுக்கு இந்த சாண்டில் கலரில் தெரியலைன்ற பட்சத்தில் நான் வேறு கலர்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ளவர் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிற ஃப்ளவர் ஃபுல்லாகவே ரெடி பண்ணணும். இப்போ நான் ஆரஞ்சு கலரில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், ஒரு ரவுண்டு 2 3
நீங்கள் வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா 4 அடி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தள்ளி பெரிய சைஸ் ஃப்ளவர் வேணும்னு நினச்சிங்கன்னா 5 அடி 6 அடி உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி இதை அப்படியே பிடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ரவுண்டை சுற்றியேவும் ஒவ்வொரு தடவும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலேயே டச் ஆகாது. இந்த ஃப்ளவரோட வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண இடத்த அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரிங்கை சுற்றி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எப்படி சுற்றிட்டு வந்தோமோ அது மேலேயே சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது தாங்க ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 அடி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் போடுறதா இருந்தால் 4 அடி எடுத்துக்கோங்க. 4 அடியில் மொத்தம் 40 பீஸ் வயர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவரை ஃபுல்லாகவே செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே டைட்டாயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணி உள்ள ஃப்ளவராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஈச்சமர கம்பி, அந்த கம்பி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. கம்பி வந்து ஒரு கம்பி போதும். இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரையும் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் வேணும். ரன்னிங் வயர் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சைஸில் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றை பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, இல்லைனா லூஸாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஒரு 2 தடவை நல்லாவே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வயர் டைட்டாக இருக்கணும். அடுத்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் ஒரு 2 தடவை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஃப்ளவரை அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரன்னிங் வயரை வச்சு சுற்றிட்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அது டைட்டாகவே சுற்றிட்டே வரணும். இதே மாதிரி 3வது பீஸையும் டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ரன்னிங் வயரை சுற்றிக்கோங்க. இப்போது அடுத்த பீஸ் இதே மாதிரி ஒரு இதை வச்சுட்டு ஒரு 2 சுற்று